ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஓப்பன் தான் ஆயிருந்தது. அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு நிலை பெறல. அதாவது நம்மளுக்கு அந்த ஓப்பனுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் அப்படின்றது போக முடியல. சரிங்களா? ஓப்பனுக்கு பிலோ தான் வந்து என்ன செஞ்சாங்க, மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க. ஸோ ஓப்பன் பிலோ வந்ததுமே இன்னைக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரேஞ்சா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டா வந்து இன்னைக்கு இருந்தது. ஸோ இதுல நம்ம நேத்து என்ன ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா 25,900 26,000 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மெயின் லெவலா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,600 25,500 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு நேத்து வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது, வால்யூம் பேஸ் பண்ணி. சரியா? ஸோ அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணி போனா நம்மளுக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நேற்று வீடியோலே பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி நம்மளுக்கு பிரீமியத்திலேயே நம்ம நேற்று லெவல் எடுத்திருந்தோம், அதுலேயும் என்ன நடந்திருக்கு. ஸோ நம்ம லெவல் எல்லாம் கடந்து மேலே போனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றது என்ன செய்யலாங்க, இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க, வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25,831. R1 வந்து நம்மளுக்கு 25,971. R2 வந்து நம்மளுக்கு 26,027 அப்படின்ற லெவலும். S1 வந்து நம்மளுக்கு 25,710. S2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,652 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு நேற்று வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இதுல நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 25,850 பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான மேல எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா 25,880. சரிங்களா? அரௌண்ட் நம்மளுக்கு 25,900 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்க. பட் ஆனால் 25,900க்கு மேல என்ன செய்யலைங்க, மார்க்கெட் போகல. சரிங்களா? நம்மளுக்கு நேற்று இந்த லெவல் தான் பார்த்துருந்தோம். 25,900 26,000 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்மளுக்கு மெயின் லெவலாக வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இது பேஸ் பண்ணினா வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். சரியா? ஸோ அதுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, அவங்க விடலை. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒன்ஸ் எப்பவுமே என்ன பார்ப்போம், சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு அதாவது நம்மளுக்கு நேர்பை சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து நம்மளுக்கு அதுக்கு மேலே இருந்தாங்க, நிலை பெற்றிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டா போகிறதுக்கான வாய்ப்பும், ஸோ அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க பட்சத்தில் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதாவது நம்மளுக்கு முதல் லெவலு S1 அண்ட் S2. சரிங்களா? S1ல இருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்லைன்னா S2ல இருந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒன் சைடு மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நம்மளுக்கு S1ல நின்றுருக்காங்க, பட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் முடியல. அகைன் நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? S1 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. S2வையும் பிரேக் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம லெவல்ஸ் மாத்தலாம். லெவல்ஸ் மாத்தலாம் அப்படின்னா என்ன லெவல்ஸ் மாத்தணும்? ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய OTT பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர் இண்டிகேட்டர் தான். சரிங்களா? ஸோ அதை நீங்க ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம அந்த பேஸ் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் எங்க போனாலும் சரி, ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாங்க, பேஸ் வேல்யூவை நம்மளால மாற்ற முடியும். சரிங்களா? பேஸ் வேல்யூ நம்மளால என்ன செய்ய முடியுங்க, மாற்ற முடியும். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் இதில் 615 போட்டாலே போதும், நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த லெவல்ஸ் வந்து கீழே வந்து வந்துடும். ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவல்ஸும் ரொம்ப மெயின் லெவல்ஸ் தான், இந்த பேஸ் வேல்யூ லெவல்ஸ். நம்ம அந்த S1 S2லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதே பேசஸ் தான். இதுவும் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட்ல தான் என்ன செய்யுதுங்க, இந்த வேல்யூ வந்து எல்லாமே வருது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, இதுவும் வந்து நம்மளுக்கு சேம் அதே மாதிரி ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த வேல்யூ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கணுன்றது கிடையாது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, ஒவ்வொரு லெவலும் கடந்து கடந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ரீமியமும் கடந்து கடந்து போகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்க வந்து ப்ரீமியத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதை பத்தி நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இந்த இண்டிகேட்டரும் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து நம்ம இன்னொரு இண்டிகேட்டரும் அந்த இதுவும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ற அந்த சிந்தட்டிக் ஃபீச்சர் வேல்யூவும் இருக்கும். இதுல 850 நேற்று உள்ள க்ளோசிங்கு. ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுல வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் நம்மளுக்கு மேக்ஸிமம் பிரேக் பண்ணாது. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சில் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்சல் கொடுக்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் முடியல. ஓகேங்களா? ஸோ அங்கே ஒன்ஸ் நம்மளுக்கு பிரேக் ஆனதுமே தான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் அப்படின்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு மேலே வந்து கிடைச்சது.
சரிங்களா? 2:30 மணிக்கு மேல இந்த மேக்ஸிமம் ரேஞ்சை பிரேக் பண்ணதுமே தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்தது. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு 25,600ல இருந்து 25,400 அப்படின்ற ஒரு 200 பாயிண்ட் என்ன செஞ்சாங்க, ஒரு 1 ஹவர்லயே வந்து நம்மளுக்கு கீழே விழுந்தாங்க. சரியா? ஸோ இதுதான் ஃபாஸ்ட் மூவ்மெண்டம். அது நம்மளுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்பொழுது தான் கிடைக்கும். இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றத பிரேக் பண்ணும்பொழுது தான் கிடைக்கும். பட் ஆனா நம்ம என்ன செய்யணுங்க, கரெக்டான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து டெய்லி வந்து பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டர் அவைலபிள் தான். இந்த இண்டிகேட்டர் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட இதுல நம்மளோட ட்ரேடிங் வியூவில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட இதில் வந்து டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு நீங்கள் பின் மெசேஜ் தொட்டிங்க அப்படின்னா நம்மளோட இண்டிகேட்டர் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் பொழுது ஒரு லிங்க் மூலிமா உள்ளே போகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆட் ஃபேவரேட் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டார் சிம்பிள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட ஃபேவரேட்டில் வந்து ஆட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி அப்படின்றத தெளிவாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம பிளேலிஸ்ட்லேயே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறேன், அது எப்படி நம்மளோட ஃபேவரேட்ல வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதை போய் பாருங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்துக்கு வரலாம். ப்ரீமியத்தில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் காலையில், அதே மாதிரி நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,850 நம்ம வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு நேர்பை அந்த இதில் தான் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக காலையில் அதுதான் இருந்தாங்க. சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு 25,850 அப்படின்றது வந்து எடுத்திருந்தோம். ஸோ நேற்று நம்ம எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா, மிட் லெவலாக வந்து நம்மளுக்கு 130 அப்படின்ற லெவலும், R1 வந்து நம்மளுக்கு 187 அப்படின்ற லெவலும், R2 234, R3 நம்மளுக்கு 280 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. S1 87, S2 65, S3 43 அப்படின்ற லெவலும், நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் 157 அண்ட் 107 அப்படின்ற 2 லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ காலையில நம்மளுக்கு 2 பேரும் என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. ஓகே, காலையில நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு மீட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா இருந்தது. கரெக்டா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வந்து நம்மளுக்கு யார் போறாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்துடுறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு காலையில என்ன செய்யறாங்க, 2 பேருமே மிட் லெவலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப பார்க்கணும், உன்னிப்பா கவனிக்கணும். மிட் லெவலுக்கு கீழே தான் வந்து செய்யறாங்க, 2 பேருமே இருக்கிறாங்க. அதாவது கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் செய்யறாங்க, மிட் லெவலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே யார் வராங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது வராங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆனது புட் ஆப்ஷன் கீழேயும் கால் ஆப்ஷன் மேலேயும் ஓப்பன் ஆனாங்க. நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. அதான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே வராங்க. கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, கீழே வந்துட்டாங்க. எதுக்கு கீழே, இந்த 107 அப்படின்ற லெவலுக்கும் கீழே வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வராங்க. கரெக்டா அவங்க எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா S1 வரைக்கும் வராங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 157 அப்படின்ற லெவலுக்கு போய் ரீச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? கரெக்டா இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டா சேம் டைம் நம்மளுக்கு என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த 157 வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பிரேக் அப்படின்றது வந்து பண்றாங்க. யாரு, புட் ஆப்ஷன். சரிங்களா? சேம் டைம் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா S1 வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அது பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க தான் என்ன செய்யல, அதுக்கு மேல வந்து வரவே முடியல. சரிங்களா? நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு கால் ஆப்ஷனுக்கு என்ன செய்ய முடியலைங்க, அந்த S1க்கு மேல வரவே முடியல. S1க்கு கீழேயே தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. S1ல இருந்து நம்மளுக்கு எங்க வராங்க, S2 வராங்க. S2ல இருந்து நம்மளுக்கு எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா S3 அந்த ரேஞ்ச் நோக்கி வராங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இதை ஒன்ஸ் பிரேக் பண்ணதான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இங்க இருந்து பெறப்பட்டவங்க தான் எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா R3க்கு மேல வந்து போய் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 480, 500 ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. மார்க்கெட் 480 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க புட் ஆப்ஷன். சரிங்களா? அதான் நம்மளுக்கு 130ல இருந்து பெறப்பட்டு நம்மளுக்கு 480 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க பயணம் அப்படின்றது பண்ணிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இங்க இருந்து மார்க்கெட் இங்க போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேல லெவல்ஸ் இல்லையே, நம்ம எப்படி வந்து பாக்குறது? சரியா? இதுக்கு மேல வந்து நம்மளுக்கு லெவல்ஸ் இல்லையே. இந்த 280 நம்மளுக்கு கடந்தாச்சு. எத்தனை மணிக்கெல்லாம் வந்து மேல வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணிக்கெல்லாம் மேல வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் எங்க வரைக்கும் போகும் அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் தான்.
ஸோ அதனால என்ன செய்யுங்க, இது வந்து எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே வந்து இந்த லெவல்ஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து மாற்றலாம். ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்யலாம், நம்ம மாற்றி பார்க்கலாம். அதான் நம்மளுக்கு நேர்பை என்ன ஸ்ட்ரைக்லாம் வராங்களோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதில் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்ய முடியும், நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு S2 சரிங்களா, இந்த S2க்கு கீழே வந்து வந்துட்டாங்க மார்க்கெட். ஓகேவா? இந்த S2க்கு கீழே வந்து வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த S2ல இருந்து மார்க்கெட் திரும்பணும். பட் ஆனால் திரும்பல, நம்மளுக்கு அதையும் பிரேக் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த S2 வந்து என்ன ரேஞ்சில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 650 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா 650 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுக்கலாம். அதாவது புட் ஆப்ஷன்ல நான் சொல்றேன். 850 எடுத்திருக்கோம். இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 650 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 650 அப்படின்ற ஸ்ட்ரைக் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அதாவது 25,650. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்கன்னா கரெக்டாக 43 ரூபாயிலேருந்து கிளம்பியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு S3லேருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிளம்பியிருக்கிறாங்க. S3லேருந்து எதை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா S2 வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. S1 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. அதான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் கூட நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. எந்த ஸ்ட்ரைக் கூடங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 25,850 கால் ஆப்ஷன் கூட யார் வந்து போட்டி போடுதா, 25,650 புட் ஆப்ஷன் வந்து போட்டி போடுறாங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு இந்த இதுல வந்து என்ன செய்யுது, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க, மார்க்கெட் மேல வராங்க. அதான் புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வராங்க. ரெண்டாவது கீழே வந்து S1 வரைக்கும் வராங்க. S1ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்து பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து உங்களுக்கு என்ன செய்யும், மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1ல இருந்து ரெண்டாவது இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்க. இந்த லெவலு 107 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டு மிட் லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போறாங்க. மிட் லெவல் நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்பீடா வந்து இருந்திருக்காங்க மார்க்கெட்டு. பிரேக் பண்ணி மேலே எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து போயிருக்காங்க. R1க்கு மேலே வந்து போகல, அங்கே ஒரு சின்ன சைடு வேஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்னங்க முடியல. ஓகேங்களா? ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. ஸோ அதையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, R1ஐயும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு இன்னைக்கு R3 வர என்ன செஞ்சிருக்கிறாங்க, S3 சாரி 25,650 புட் ஆப்ஷன் வந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு S3ல இருந்து R3 வர என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஃபார்வர்ட் டீம்ல இருந்து ஒரு டீப் ITM அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு பயணம் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் நீங்க எடுத்து அந்த லெவலுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணலாங்க, அடுத்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கங்க. நியர்பை நம்மளுக்கு என்ன மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஐடென்டிஃபை வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் மீட்டிங் பாயிண்ட்டும் பார்க்கலாம், நம்ம மீட்டிங் பாயிண்ட்டும் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தும் கூட நீங்கள் என்ன செய்யலாங்க, ஒரு டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம் மீட்டிங் பாயிண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான லெவல் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்களான்னு பார்ப்போம், க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்திருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம் லெவல்ஸ். ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் வந்தாச்சு. ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 25,600, 25,500, 25,700, 700. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் தான் இருக்குது இன்னமும். 25,800, 25,500, 25,600. ஆனால் 25,400 இல்லை. பட் ஆனால் 25,400க்கு மார்க்கெட் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. சரியா? இங்கே ஆக்டிவ் கான்டெக்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு 25,400 அப்படின்றதே நம்மளுக்கு இங்கே வரல. 25,500 தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25,500 தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,450 அப்படின்றது வந்து இருக்குது. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 142, புட் ஆப்ஷன் 138 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ 25,450 தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. அதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காகவும் இருக்கு. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம்.
உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த லெவல்ஸ்குள்ள தான் இருக்கும் சரிங்களா. என்னைக்காவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட், அதாவது ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும் பொழுது என்ன செய்யுங்க, நம்மளுக்கு அந்த லெவல்ஸை விட்டு தாண்டி போகும் சரியா. ஸோ மித்தபடி நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரெகுலர் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 பாயிண்ட் 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து என்ன செய்யும் இருக்கும் சரியா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் சரியா. ஸோ இதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ என்ன அப்படின்னா 25,454 ஓகேங்களா. R1 வந்து நம்மளுக்கு 25,592 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,649 அப்படின்ற லெவலும், S1 வந்து நம்மளுக்கு 25,311 சரிங்களா. S2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,247 அப்படின்ற லெவல் இருக்கு. இது நம்ம எப்பவுமே சொல்றதுதான் என்ன அப்படின்னா R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். ஓகே, பிரீமியத்தில் என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்ம 25,450 அப்படின்றத எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு மட்டும் தான் இந்த வேல்யூ இருக்குமா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, நேர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கோ நம்ம என்ன செய்யலாம், அந்த இதில் இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு மிட் லெவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 140 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு சரிங்களா. அதான் நம்மளுக்கு நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வந்து கூடி இருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம அப்போ என்ன புரிஞ்சுக்கணுங்க, ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. அதாவது நம்மளுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட். ஓகே, R1 வந்து நம்மளுக்கு 191, R2 239, R3 287, S1 101, S2 75, S3 50 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம எப்பவுமே சொல்றதுதான் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு மாறாத வேல்யூ தான். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி நம்ம பிரீமியத்தில் என்ன செய்ய போறாங்க, இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ண போறோம் சரியா. மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாலும் சரி தான், நேர் பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கோ அதுல வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து என்ன செய்யலாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோமே தான் பிரீமியம் வந்து நம்மளுக்கு இந்த R3க்கு மேலே போயிட்டாங்க, அதுக்கு மேலே லெவல் இல்லையா அப்படின்லாம் கிடையாது. நம்ம அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்யலாம், இந்த இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம் சரிங்களா. நீங்கள் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் எடுக்கணும் இல்லை, ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து கூட என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து கூட இந்த லெவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.